இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி தாங்க. சூப்பரான எப்படி சொல்கிறதுனே தெரியல. என்னோடய கனவுன்னு தான் சொல்லுவோம். ஆமாங்க, நான் ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருக்கேன். அதுவும் புதுசுலாம் இல்லைங்க, பழசு தான். இருந்தாலும் எனக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, நான் ஒரு 10, 12 வருஷமா நான் நடந்தே தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஒரு 3, 4 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன்ற மாரி 5 கிலோமீட்டர் வரும் அப் அண்ட் டவுனு. அந்தளவுக்கு நடந்து தான் போயிட்டுருக்கேன். ஆனால் இப்போ முதல் முறையாக எனக்குன்னு ஒரு வண்டி வாங்கியிருக்கேன்னும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு தானேங்க ஒரு வண்டின்னும்போது. எங்கள் வீட்டில் ஆனால் இதாங்க முதல் வண்டி நாங்கள் வாங்கியிருக்கிறது. பழைய வண்டியாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பொருள் வாங்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே வேறங்க. எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. வீடியோ கூட வந்து நான் பாதியிலேருந்து தான் எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு அது ஒரே எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்துச்சு. இந்த வண்டி ஜூபிட்டர் டிவிஎஸ் கம்பெனி மாடல் தாங்க இது. ஒரு 10 வருஷம் பழைய வண்டி தான். இருந்தாலும் வந்து பார்க்க நல்லா லுக்காக, நல்லா கிளாசிக்காக நல்லா இருந்துச்சு. அதனால நாங்கள் வாங்கிட்டோம். இது எங்களோட துவக்கம். உங்களோட ஆசீர்வாதத்தோட, எல்லாரோட ஆசீர்வாதத்தோட. ஏன்னா முகம் தெரியாத நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த ஒரு பிளஸ்ஸிங் தான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு இது வந்து கமெண்ட் ட்ரூன்ற மாதிரி வந்திருக்கு என் லைஃப்பில். இத்தனை வருஷம் ஸ்ட்ரகிளில் நான் வாங்கணும்னு முயற்சி பண்ணி இன்றைக்கி அது ரியலாக நடந்திருக்குன்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்காக தான் இந்த விலாகை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் நான் போட்டிருக்கேன். இன்னும் வந்து இது இப்போ பழசு புதுசு அப்படிலாம் நம்மளுக்கு கணக்கு இல்லைங்க. நம்மளுக்குன்னு எது கிடைக்குதோ அதுக்கு சந்தோஷமாக வரவேற்றுக்கணும். அதனால் கோயிலுக்கு கொண்டு போய் ஒரு பூஜை போட்டு சூரத்தேங்காய் உடச்சி நம்மளோட திருஷ்டி, நம்மளோட கஷ்டம் நஷ்டம், நம்மளோட மன வருத்தம் எல்லாமே செதறு தேங்காய் மாரி உடையணும்னு உடச்சிட்டு வந்துட்டோம். எனக்கு இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷம்னு பேச்சிலே தெரியும்னு நினைக்கிறேன். என்னால் அதை சொல்ல முடியல. சில வார்த்தைகள் ஆமாம் திணறுது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தமிழே மறந்து போச்சுன்ற மாதிரி எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது ரொம்ப வருஷத்துக்கான கனவுங்க எனக்கு. எனக்கு இப்போ நடந்திருக்கு. இந்த விலாகில் வந்து இந்த ஸ்கூட்டியை நான் வந்து போட்டு இதை பெருசாக காமிக்கணுன்னா நம்மளுக்கு வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய சந்தோஷம் கொடுக்குற எதுவாக இருந்தாலும் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி தான் பாருங்கள். எனக்கு இந்த வண்டியை இப்போ எப்போ ஓட்ட போகிறேன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஒரு கிளிப்பிங் ஜாயின் பண்ணுறேன், இல்லைன்னா இன்னொரு ஷார்ட்ஸில் போடுறேன். நான் ஓட்டுற மாதிரி இருக்க வண்டி. நாங்கள் பூஜை போட்டுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வீட்டுக்கு போயிடலான்ட்டு போய்ட்டு பசங்கக்கிட்ட இனிமேல் தான் காமிக்கணும். ஏன்னா இன்னும் பார்க்கல. இப்போ அப்படியே கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கோயிலில் பூஜை போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். கண்டிப்பாக வந்து இதுதான் எங்களோட முதல் துவக்கம், எங்களோட முதல் வெற்றி. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எங்களோட முதல் வண்டி எல்லாமே முதல் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விலாகில் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு ஹாப்பினஸோடு உங்களை சந்திக்கிறேன். குட் பை, see you.